ஹாய். ஹாய். ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக இந்த வீடியோ இர்ஃபான் அவங்களோட வீடியோ நம்ம போட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு விஷயம் நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணோம். நாங்கள் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஒரு மாசமாக நாங்கள் வந்து ஒரு மாதம் இல்லை 1.5 மாதம் சம்திங்கே நாங்கள் வந்து ஏன் வரல, என்ன ஆச்சு, ஐயோ ஆல் ரைட் அப்படிலாம் நிறைய மெசேஜஸ் இங்கே இன்ஸ்டாலையும் வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க. அந்த மாதிரி எங்களையும் கேட்கறதுக்கு ஒரு சிலர் இருக்காங்களேன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் நம்ம வந்து அங்கே வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியோ பெரிய ஆளுங்களோ அப்படிலாம் கிடையாது. இதனால எங்களுக்காக அன்பா இருக்க ஒரு 4 பேர் கிடைச்சிருக்காங்கன்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நாங்கள் அந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆன்சராக வந்து இந்த வீடியோ இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். கூடவே இது ஒரு அவேர்னஸ் வீடியோவும் கூட. ஏன்னா நாங்கள் கோத்ரூ பண்ண ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தர் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தா அதுக்கு மேபி உங்களுக்கு இதுலேருந்து வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை. என்னன்னா நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்ன்றவங்க பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து அப்புறம் அந்த குழந்தைங்கள்லாம் வளர ஆரம்பித்த உடனே சுத்தமாக அவங்களோட ஹெல்த்தை பற்றி அவங்க வந்து பெருசாக நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி தான் நானும் அந்த மாதிரி தான் நானும் நமக்கு வந்து ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக இருக்கோம் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்ததுனால வந்த வேணை தான் இது நிறைய விஷயங்கள். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு காலகட்டத்தில் இப்படிலாம் ஆகும், இப்படிலாம் கூட சில விஷயங்கள் வரும் அப்படின்றது நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். அதனால் ப்ளீஸ் நீங்கள் ஒரு பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ஒரு ஜென்ஸாக இருந்தால் உங்கள் ஃபேமிலியில் இருக்க அம்மாவோ தங்கச்சியோ உங்களோட ஒய்ஃபோ இல்லை உங்கள் பொண்ணோ யாராக இருந்தாலும் அந்த குழந்தைங்க லேடிஸ்ன்னு இருந்தாலே நிறைய பிரச்சனைகள் வருங்கிறத மட்டும் தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு லேடியா இருந்தாலும் இந்த இதை வந்து நீங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒன்றுமே கிடையாது, நம்ம நார்மலாக இருக்கோம், நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோம், நம்ம நல்லா தான் நடமாடிட்டு இருக்கோம், நம்ம வீட்டில் இருக்கவங்க மேலே தான் நம்ம அக்கறையாக இருக்கணும்னு நினைக்காங்க. உங்கள் மேலே கொஞ்சம் அக்கறை, செல்ஃபாக உங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் லவ் வேணுன்றாங்களா அது மாதிரி உங்களை பற்றியே நீங்கள் கொஞ்சம், ஏன்னா நீங்கள் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியே கிடையாது, அதை மைண்டில் வச்சுக்கிட்டு வாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறோம். இது ஒன்று எங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் பெருசாக இது அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் கூட இதில் போட்டிருந்தாரு, நீலாம் வந்து இந்த வீடியோவை போடுற அப்படின்னு. அது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு என்னென்ன தோணுது என்னன்னு எனக்கு தெரியாது. பட் பொதுவாக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது 99.9% ஒரு மனிதாபிமானம் உள்ள எல்லாருக்கும் அந்த பார்த்தா கோவம் வரும். மேபி அவர் அந்த 0.01% அவர் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ என்னோட பிரச்சனை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்க மாதிரி தோணுச்சு. எனக்கு வந்து திடீர்னு இது நிறைய பேருக்கு வந்து இதை பப்ளிக்கா பேசுறாங்க அப்படி இப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்க அதை உட்காந்து கமெண்டா போடுறதுக்கு பதிலாக நீங்க வந்து இந்த வீடியோவை விட்டு போயிடலாம். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் அப்படின்னு வந்து பீரியட்ஸ் பத்தி பேசினாலோ இல்லை யூட்ரஸ் பிரச்சனை பேசினாலோ ஐயோ அதெல்லாம் வெளில பேசக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்க உடனே இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க கிளம்பிடலாம். ஏன்னா இந்த வீடியோ பூரா அப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க வந்து அதை பார்க்க வேணாம். ஓப்பன் மைண்டா இருக்கவங்க வந்து உங்க வீட்டில் இருக்கவங்க மேல அக்கறை உள்ளவங்க, எனக்கும் வந்து எல்லாரோட பிரச்சனையும் தெரிஞ்சுக்கணுன்றவங்க நீங்க அதை பார்க்கலாம். அவ்வளவுதான். இதை வந்து தனியா உட்காந்து கமெண்ட்டை போட்டு இது நீங்க பண்ணுவீங்க, நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அதனால நாங்கள் இது முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ அம்மாவுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த February எண்டு அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு சொல்லுமா. எனக்கு எப்படின்னா எனக்கு வந்து ஒரு 4-5 இயர்ஸ்க்கு பேக்லயே எனக்கு வந்து மெனோபாஸ் ஆயிடுச்சுங்க. சரியா? அதனால எனக்கு நான் என்ன நினச்சிக்கிட்டேன், சரி எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, அது நார்மலாகவே எனக்கு அப்படியே மெனோபாஸ் நின்றுச்சு. ஸோ எனக்கு வந்து நான் என்ன நினச்சிக்கிட்டேன், எல்லாரும் சாதாரணமாக சொல்லுவாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா, உங்களுக்கு ஹெவி ப்ளீடிங் வந்ததா, அப்படி வந்தது இப்படி வந்ததா. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நார்மலாக இருந்தது. நார்மலாக போய் மெனோபாஸ் ஆகி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸில் எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, எதுவுமே எனக்கு பீரியட்ஸும் நின்றுடுச்சு, எனக்கு நார்மல் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சு, திடீர்னு எனக்கு நான் சொல்கிறது வந்து இந்த February எண்டில் லாஸ்ட் வீக்லன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் லாஸ்ட் வீக்கில் ஒரு 2nd வீக் 3rd வீக்லேயே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, எனக்கு லைட்டாக பீரியட்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் அது பீரியட்ஸ் நான் நினைக்கல, எனக்கு அது தெரியல, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கலரும் வந்து ஒரு நார்மலான பிளட் கலரா இல்ல, அது ஒரு மாதிரி ப்ரௌனு ஒரு சாக் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வந்து மியூக்கஸ்ன்னு சொல்றாங்க, ஒரு சாக் மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ஒரு மாதிரி பிளாக்கிஷ் கலர்ல. ஸோ அதை பார்த்தோம் டெஃபினட்டா பயமா இருந்தது. அப்போ நாங்கள் வந்து பக்கத்துலேயே இருந்த ஒரு டாக்டரை வந்து போய் பார்த்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு எக்ஸாமின் பண்ணாங்க. அவங்க எக்ஸாமின் பண்ணிட்டு இது மேலோடையே இருக்கும்னு நினைச்சேன், ஆனால் இல்லை, பட் நம்ம வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம்னு சொல்லி டிரான்ஸ்வெஜைனல் ஸ்கேன்ஸ் இருக்கு. ஸோ அந்த நார்மல் ஸ்கேன் கிடையாது, நம்மளோட வெஜைனா உள்ள விட்டு உள்ள இருக்கிற யூட்ரஸை பார்க்கறதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு பார்க்குற ஒரு ஸ்கேன். இதை வந்து உங்களோட டாக்டர்ஸை போய் நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்களோட எப்பவுமே ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பாருங்கள். வருஷத்துக்கு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி மெனோபாஸ் ஆனவங்களோ இல்லை சில நேரத்தில் இதை வந்து சில பேர் நார்மலாக பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்குல்ல பசங்க, அவங்கள கூட இப்படி வருதுன்றாங்க. பட் அது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது ஏன்னா நார்மலாக அது எல்லாருக்குமே அது வந்து நார்மலாக இருக்க மாதிரியே தெரியும், அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஹெவி ஃப்ளோவாக இருக்கவங்களுக்கு அதை பண்ணுறாங்க. பட் இது வந்து இந்த மாதிரி மெனோபாஸ் ஆகிட்டாங்கன்னா நார்மலாக முடிஞ்சிருச்சு, நம்ம ஒன்றும் இல்லை, இனிமேல் நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க.
வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஒரு சாதாரண அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பாருங்க. அதில் வந்து போய் ஒரு ஒரு டாக்டர் கிட்ட அவங்க ஒரு கைனகாலஜிஸ்ட்டுக்கு போயிட்டு அதை வந்து நீங்கள் காமிச்சு என்னோடது எல்லாம் நார்மலாக இருக்கா, அதுவும் நல்ல உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு நல்ல டாக்டராக போய் பாருங்கள். ஏன்னா மாட்டிக்காதீங்க, கொண்டு போய் மாட்டிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே. சத்தியமாக இந்த வீடியோ பண்ணணும்னு கூட ஃபஸ்ட்டு தோணலை. ஏன்னா எங்களுக்கு வந்து நேற்று வரைக்கும் முந்தா நேற்று வரைக்குமே இதை பற்றி ஒரு எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நம்ம அவ்வளோதான், நம்ம வாயை திறக்க முடியாது. அப்படி நிலமையில நான் ஒரு மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வந்து பிளாங்க் ஆகிட்டேன். என் பொண்ணு அதுக்கு மேலே அவள் பிளாங்க் ஆகிட்டா. அவள் ஒரு மாதிரி எல்லாரும் நாங்கள் ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம். அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. அதாவது அந்த சுச்சுவேஷனில் கோ த்ரூ பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் என்னதுன்றதை சொல்லிடலாம். ஸோ அதுலேருந்து வந்து எங்களுக்கு ரிசல்ட் வரும்போது யூட்ரஸ் வந்து லைனிங் வந்து திக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மெனோபாஸ் ஆகி இருக்கிற ஒரு லேடிக்கு வந்து 4 mmக்கும் சின்னதா இருக்கணும் யூட்ரஸோட லைனிங். ஆனா எண்டோமெட்ரியம் லைன் வந்து எண்டோமெட்ரியம் லைனிங். ஆனா வந்து அம்மாக்கு வந்து 14 mm இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ்லி ஜாஸ்தி. அப்ப அது வந்து 7 வரைக்கும் இருந்தா கூட ஏதோ மெடிசன்ல பண்ணிடலாமா. பட் 14ன்றது வந்து திடுப்புன்னு இருந்தது அப்படின்ற மாதிரி. இதுல ஜோக் என்னன்னா, நாங்க இதுக்கு முன்னாடி போன வருஷம் நவம்பர்ல டைம்ல கூட வந்து எடுத்திருந்தோம், ஸ்கேன் எடுத்திருந்தோம். சாதா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான். அது மாஸ்டர் செக்அப் எடுக்கும்போது வர்ற அந்த இதுதான். அதுல வந்து பார்க்கும்போது 5 mmன்னு இருக்கு. பட் அது ஒரு நார்மலான இதுல வந்து அது கரெக்டான்னு தெரியாது. பட் 5 mm இப்போ 14 mmன்றது ஒரு திடீர்னு ஒரு பெரிய இப்படி இருக்கிற விஷயம் இவ்வளவு பெருசா ஊதி போயிட்டா எப்படி இருக்கும். உடனே அது என்ன சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சோ இது எல்லாருமே. ஆனா இங்க எங்க நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்த டாக்டர் அவங்க வந்து கரெக்ட்டா டயக்னோஸ். ஆமா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான டாக்டர் தான். பட் ஆனா அவங்க அவ்வளோ ஹோப்ஃபுல்லா பேசினாங்க. அவ்வளோ வந்து எங்களுக்கு என்ன சொல்றது, அவங்க தான் அதை புரிய வச்சாங்க, என்ன ஏது பயப்படாதீங்க, இதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஹோப்பா பேசினது அவங்க தான். பட் அங்க அவங்க பேசிட்டோம். அவங்க வந்து சொன்னது வந்து நம்ம வந்து இதை ஃபுல்லா வந்து ஸ்கிரேப் அவுட் பண்ணி எடுக்கணும். டிஎன்சி பண்றது. டிஎன்சின்றது வந்து நார்மலா குழந்தைங்க வந்து அபார்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னா வந்து யூட்ரஸ் கிளீன் பண்ணுவாங்க. யூட்ரஸ் கிளீன் பண்றதுக்கு அது சோ அந்த ஒரு மெத்தட் வழியா நம்ம கிளீன் பண்ணிட்டு அந்த மொத்தத்தையும் எடுத்து நம்ம வந்து பயோப்சிக்கு அனுப்பலாம். அது கேன்சரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். சும்மா நாங்க வந்து என்ன அப்படி கேட்கறது, இப்படி ஒரு விஷயத்த நான் மனசுல நினைச்சு கூட பார்க்கல. சாதாரணமா இருந்தது, ஓ இது போனா டாக்டர் கிட்ட காட்டுவோம், நம்ம அதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, இல்ல நமக்கு ஏதோ ஒன்று இருக்கு ஒரு சின்ன விஷயம், அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன மெடிசன் கொடுப்பாங்க, இல்ல சின்னதா ஏதாவது ஒன்று இருக்கும், இப்படி நினைச்சிட்டு போன ஒரு விஷயத்துல எனக்கு அங்க தலையே சுத்த ஆரம்பிச்சு. கேன்சர் அது இதுன்னு சொன்னா ஒன்னும் புரியல. நார்மலாவே நம்ம ஒரு டாக்டரை பார்த்தோன்னா எல்லாருமே செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன். அதுவும் கேன்சர் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது நம்ம வந்து ஒரு 15 ஒப்பீனியன் எடுக்கிறதுல கூட தப்பே கிடையாதுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்க எக்கச்சக்க டாக்டர்ஸ் வந்து இந்த ஒரு மாசத்துக்குள்ள மீட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்தெந்த மாதிரிலாம் பேசினாங்க, எப்படி எப்படிலாம் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு வந்து இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத மாதிரி இருந்தது. ஒரு சில டாக்டர்ஸ் சீரியஸாவே ரொம்ப ஹோப்ஃபுல்லா, ரொம்ப சூப்பரா, லைக் எப்படி சொல்றது, ரொம்ப சூப்பரான்றதை விட நல்லா ஒரு உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு இது சொல்றதோ, இல்லை வந்து இல்லை நீங்க டிராஸ்டிக்கா ஸ்டெப் எடுக்காதீங்க, நம்ம யோசிக்கலாம், நம்ம பார்க்கலாம், நம்ம பண்ணலாம் இப்படி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க டிஎன்சி எடுத்து பண்ணி நம்ம அந்த பயோப்சி எடுக்கலாம்னு ஃபர்ஸ்ட் டாக்டர் சொன்னாங்க இல்லையா. இந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டு நாங்க செகண்ட் டாக்டர் கிட்ட போனோம். செகண்ட் டாக்டர் எப்படின்னா, இந்த அண்ணா நகர்லயே வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட வந்து ஒரு எம்டி ஓனர் எல்லாமே அவங்க தான். அண்ட் அவங்கள வந்து நிறைய பேர் என்ன சொல்றது, நிறைய நீங்க எந்த சேனல் வேணா எடுத்துக்கோங்க, அவங்க வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்கன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பர்சன். அவங்க கிட்ட வந்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சி நாங்க போகும்போது வெயிட்டிங் டைமே இவ்வளவு வந்தது. அந்த வெயிட்டிங் டைம்லயே நம்மளுக்கு ஒரு பீதி கிளம்புது பாருங்களேன். ஏன்னா முன்னாடி ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டம்ல ஒரே பாஷா வேற இருக்கு. ஆமா, அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கவங்கள பார்த்தா அதை விட பயமுத்துறாங்க. இந்த ஹாஸ்பிடல்ல 24 hours போனும் கைமா அலையற மாதிரி, அங்க எல்லாம் லேப்டாப் கையில பாதி எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வந்து உட்காந்துட்டு அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பலவிதமான ட்ரீட்மெண்ட். நாங்க வந்து காலையில 7 மணிக்கோ என்னமோ நாங்க போனோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வரும்போது மணி 3 or 4. சோ அந்த அப்ப நீங்க பாருங்க வெயிட்டிங் பீரியடோ இல்ல அவங்கள பாக்குறதோ இல்ல ஏதோ எவ்வளவு இதாது. சொன்னது அவங்க வர்றது 10 மணினாங்க, ஆனா அவங்க வந்து 11:30 மணிக்கு தான் வந்தாங்க. இதுல இவங்க கிட்ட இந்த ஹாஸ்பிடல்ஸ்ல வந்து ஒரு இது என்னதுன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க டைரக்டா உங்க விஷயத்தை டாக்டர் கிட்ட சொல்ல மாட்டீங்க. இப்ப புதுசா ஒரு இது வந்திருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜூனியர் டாக்டர் இருப்பாங்க. அவங்க நான் சீரியஸா ஜூனியர் டாக்டர்ஸ்க்குலாம் ஒரு சல்யூட் பண்றேன். நிஜமா அழகான क्वेश्चंस. ஆமா, நம்ம ஃபுல் ஹிஸ்டரியா அதுல எடுத்துறாங்க. ஆனா டாக்டர்ஸ் வந்து அத பாக்குறாங்களா பாக்கலையா? சில டாக்டர்ஸ் நல்லா அத பார்க்கணும்னு பாக்குறாங்க. சில டாக்டர்ஸ் என்னது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அங்க ஃபர்ஸ்ட் லைன்ல எல்லாம் ஓவர், கீழே இருக்கிற எதுவுமே வந்து கணக்கிலே எடுக்கப்படாது.
ஏ மட்டும் தான் பார்ப்பாங்க, சிடிசி அதெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி போறோம். ஸோ ஆனால் ஜூனியர் டாக்டர்ஸ் வந்துட்டு A to Z எல்லாத்தையுமே எடுத்து நான் சீரியஸா சொல்றாங்க, எல்லாம் நான் பார்த்த ஜூனியர் டாக்டர்ஸும் ஒரே பேப்பர் தான், அதுலயே நுணுக்கி 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 எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. அதாவது நான் வந்து எப்ப வந்து எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு எப்ப வந்து டெலிவரி ஸ்டார்ட்ல இருந்து இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் மொத்த ஹிஸ்டரியும் அதுல வந்துச்சு. நீங்க அந்த பேப்பரை பார்த்தாலே போதும், நம்மளுக்கு வாழ்க்கையில வந்து என்ன நடந்துன்னு சுயசரிதை அதுல இருக்கும் மெடிக்கலி பார்க்கும்போது. சோ அதை அவங்க எடுத்து அவங்க அந்த டாக்டர் கிட்ட கொடுக்கும்போது கம்ப்யூட்டரைஸ் பண்றாங்க. ஆமா, அதை எடுத்து ஏத்துறாங்க. அவங்களுக்கு ஐயோ பயங்கரமான வேலை, ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு, அடுத்த ஸ்டேஜ்ல என்னாச்சு, அடுத்த ஸ்டேஜ்ல என்னாச்சு, இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா மொத்த ஹிஸ்டரி அங்க எடுத்துட்டு அழகா கம்ப்யூட்டர்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. சோ இங்க டாக்டருக்கு வேலை வந்து அந்த கம்ப்யூட்டர் அப்படி ஸ்கிரீன் பண்றது மட்டும் தான். சோ இந்த டாக்டர் நாங்க சொல்றோம் இல்லையா, அந்த டாக்டர் வந்து எப்படின்னா, அதாவது கால்ல சுடு தண்ணி ஊத்துனா வந்துட்டு பதற அளவுக்கு அவங்க பண்ணாங்க பாருங்க. ஒரு நிமிஷம் நீங்க தான் கோமத்தியா அப்படின்னு கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு பொறுமை இல்லாம எனக்கு வந்துட்டு அந்த எப்படி சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் சுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன்ற மாதிரி இருந்தது. என்னங்க ஓகே, நீங்க என்ன பண்ணீங்க, எல்லாரும் எதையும் அவங்க எல்லாம் யூட்ரஸ் சுத்தி போட்டுருங்க. எதுக்கு உங்களுக்கு யூட்ரஸ், இனிமே என்னதுக்கு, உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, உங்களுக்கு எல்லாமே மூலமே புரிஞ்சிச்சு, இனிமே அதுக்கு என்ன வேலை, அதுக்கு எந்த வேலையும் கிடையாது, அதை வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. அதனால என்ன பண்றோம், நம்ம உடனே ரிமூவ் பண்றோம். என்னைக்கு ஆபரேஷன்றத நான் வந்து எவ்வளவு நாங்க ஒண்ணுமே புரியாம நம்ம வந்து பேன் நிக்கிறோம். இதே ரியாக்ஷன் தான். இந்த ரியாக்ஷன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி போன டாக்டர் மொத்த டெஸ்ட் எங்களை எடுக்க வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. சோ அந்த டாக்டர் சூப்பருங்க. அவங்க எங்களை எல்லாத்தையும் எடுக்க வச்சதுனால எங்களுக்கு எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க ஃபுல்லா அழகா வந்து ஆர்டிகுலேட் பண்ணி கொடுத்தாங்க என்னென்ன எடுக்கணும்னு. அதை எடுத்து இவங்க கிட்ட போயிட்டோன்னே இவங்க இதெல்லாம் பார்த்து இவங்க வந்துட்டு நீங்க நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நாங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம். எடுத்தீங்களா? சூப்பர். இப்போ வந்து நாளைக்கு வச்சுக்கலாமா, நாளைக்கு வச்சுக்கலாமா, என்னதுன்னு நீங்க யூட்ரஸ் அவ்வளவுதான் கட்டும். நம்ம இப்போ ஒன்னும் இந்த ஒரு பிப்பல் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இதுன்றது இப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா அந்த டெஸ்ட் நீங்க எடுத்து ஒண்ணுமே இல்லைனாலும் நீங்க யூட்ரஸ் எடுத்துறீங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க யூட்ரஸை எடுத்துறீங்க நம்மள போட்டு அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு மூலையில தள்ளிடுறாங்க. அவங்க நாங்க வந்துட்டு இந்த ஒரு இதுலயுமே நாங்க வந்து எவ்வளவு ஆகுங்க கூட விட முடியல. அதான் நாங்க கேட்டோம் எவ்வளவு ஆகும், அது கூட காதுலயே வாங்கலையே மேடம். எவ்வளவு ஆகும், எவ்வளவு ஆகும், என்னது என்ன இல்ல மேம் நீங்க சொல்றீங்கல்ல அதுக்கு 1.7 lakhs ஆகும். அப்புறம் மெடிகேஷன் இதெல்லாம் 2 lakhs இல்ல அது கேட்கல, அது அடுத்த வாட்டி தான். சோ 2 lakhs ஆகும்ன்றது மாதிரி சொல்லிட்டாங்களா. எங்களுக்கு அங்கேயே வந்துட்டு ஹார்ட் பீட் நின்றுச்சு. அதான் நாளைக்கா நாங்க பாருங்க, அதோட சூப்பர். நாங்க 2 lakhs இல்ல நீங்க வந்து அம்மா வந்து அந்த டைம்ல நீங்க பாத்துட்டீங்க, மந்திரிச்சுட்ட கோழின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அதுதான் இருக்காங்க. இப்படிதான் இருந்தேன் நானு. வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த பிப்பல் டெஸ்ட்ன்றத அங்கேயே அப்பவே 5 minutesல வந்து அங்க கூட்டி போய் அட்மிட் பண்ணி லேபர் வாட் ரெடி பண்ணுங்க இவங்க என்ன போங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வெளியில உட்கார்ந்து அந்த டெஸ்ட்க்கு வந்து நீ இது போய் இவ்வளவு அம்ச்சிட்டாங்க, நான் மேல போய் சொல்லிட்டாங்க, நான் போய் பட்டேன், உடனே எடுத்துட்டாங்க, எடுத்துனோம்னா நீங்க போங்கட்டாங்க. பிப்பல் டெஸ்ட்க்கு வந்துட்டு இங்க பேமெண்ட் பண்ணா 5000 ரூபாய் ஆச்சு. ஓகே 5000 ரூபாய் அங்க போய் அங்க மெடிசன் அங்க போய் அங்க ஒரு பே பண்ணனும். டாக்டர் ஃபீஸ் வந்து 1000 இருக்கு, அப்புறம் மெம்பர்ஷிப் கார்டு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஏதோ பண்ணி நம்மளுக்கு முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நான் மேல போய் பார்க்கறேன் அம்மா கீழ வராங்க. அதையும் நான் வந்து கொஞ்ச நேரம் வெளில உட்காந்து எதுக்கு உட்காந்துருக்கீங்க, யார் நீங்க, என்ன பண்ண வந்திருக்கீங்க, பாம்புக்கு வந்திருக்கியா நீ அந்த மாதிரி. இவ வந்துட்டுல ஏன் மம்மி இங்க உட்கார கூடாதா, நானு என்ன இப்படி பயமுத்துறாங்க அவங்க. சீரியஸா நான் பயந்தேங்க. அது என்ன சொல்றது, ஹாஸ்பிட்டலா அது என்னதுன்னே எனக்கு புரியல. அம்மா வந்து நடந்து வெளில வந்துட்டாங்க. அப்பயும் நான் பைத்தியம் மாதிரி நின்னுட்டு இருக்கேன். எனக்கு வண்டியில ஏறணும் கூட தோணல. வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா வந்து பேசும்போது அப்பவே ஆனா டாடி வந்து சொல்லிட்டே இருந்தாரு, வந்துருங்க வந்துருங்க பண்ணாதீங்க வந்துருங்க. ஆனா நான் வந்துச்சு விட்ட மாதிரி இருக்கேன். ஆனா நான் வந்து அவங்க கிட்ட கேட்டேன், ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேட்டேன், இதை நீங்க வந்து இந்த ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணணும், நீங்க பாட்டுன்னு வந்து ரிசப்ஷன் இருந்து வாங்கிட்டு போலாம், அவ்வளவுதானே, யாரும் வீட்டுல மாத்தல எதுவும் கிடையாது, ரிசப்ஷன் இருந்து வாங்கிட்டு போயிடலாம், அவ்வளவுதானே, யார் வேணா வந்து வாங்கிக்கலாம் இப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஓகே இதெல்லாத்தையும் கேட்ட அப்புறமா தான் நான் வந்து வரேன். வந்துட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்தோன்னா அம்மா வந்துட்டு அதான் எடுத்துடணும் போல, நம்ம எடுத்துடலாம், எதுக்கு இந்த பிரச்சனை, வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி அம்மா பேசுறாங்க. இருந்தது எனக்கு பைத்தியம் நான் பாட்டு என்னவோ வளர்றேன், என்னவோ கேள்வி கேட்கறாங்க, நான் என்னவோ பதில் சொல்றேன், அவங்க கூட வேற ஏதோ கேள்வி கேட்டாங்க, நான் வேற ஏதோ பதில் சொல்றேன். என்னதுக்கு இந்த பதில் சொல்றேன் அப்படின்னா எனக்கே தெரியுது ஏதோ தப்பா சொல்றேன்னு. இப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு நான் எனக்கு எப்ப உங்களுக்கு மெனோபாஸ் ஆச்சு, எனக்கு 10 வருஷம் மேல ஆயிடுச்சு, நான் பாட்டுக்கு வளர்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, உண்மையை எனக்கு பேசவே தெரியல. ஸோ அந்த ஒரு இதுல இருந்து வெளியில வந்துட்டதுக்கு அப்புறமா வந்து அடுத்து வேற ஒரு டாக்டர் கிட்ட மற்றவங்க நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம் இல்லையா. ஸோ நாங்களே வந்து எங்களோட டியூஷன்ல வந்து படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் அவங்க நிறைய சஜஷன்ஸ், எக்கச்சக்க சஜஷன்ஸ் எல்லார்கிட்டயும் போறோம், எல்லார்கிட்டயும் போய் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினா 3 days கழிச்சு வாங்க, 4 days கழிச்சு வாங்க, 5 days கழிச்சு வாங்க. ஸோ நாங்க எல்லார்கிட்டயுமே போனோம். ஒவ்வொருத்தர் வந்து ஒருத்தர் என்னன்னா நீங்க தான் தப்பு, உயிரோட வாழற நீ எதுக்கு உயிரோட வாழணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒருத்தவங்க என்னன்னா வந்துட்டு இவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்கீங்க,
நான் அங்க என்னத்த வளர்த்து வச்சேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. மொத்தமே நடந்ததே 4 நாள் தான். அந்த 4 நாள்ல நான் முத நாள் வந்து நெக்ஸ்ட் டேவே டாக்டர் கிட்ட போயிட்டேன். இதுக்கு மேல நான் எப்படி பிரிகாஷனா போக முடியும்? சோ எனக்கு என்ன இன்ட்யூஷன் மேல சொல்லி ஐயோ நான் 6 மாசம் முன்னாடியே எனக்கு இது தெரியும். இதை போய் நான் போய் வளர்த்து கூட ஏன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணவங்க கிட்ட போலாம் அப்படின்னு இருக்கும்போதே எங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்த எல்லாரும் வந்து அவங்கவுங்களோட டெலிவரியோ இல்ல அவங்களுக்கான இதுன்னு சொல்லும்போது எங்களோட அம்மாவோட அம்மா சைட்ல இருந்தவங்க நிறைய பேர் வந்து ஒரு இடத்த வந்து சொல்லி நீங்க அங்க போய் அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தவங்க வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அவங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய் அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது. எந்த ஜூனியர் டாக்டரா அவங்க இருப்பாங்க, அப்போ சீனியர் டாக்டர் யாரா இருப்பாங்க, எங்க போவோம் என்ன பண்ணுவோம் தெரியாததுனால இந்த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் பேர் வந்து சீதாபதி ஹாஸ்பிட்டல், ராயப்பேட்டால இருக்கு. அது மயிலாப்பூர்லயும் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி நாங்க வந்து என்ன சொல்றது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா எங்களுக்கு வந்தது வந்து அவங்க தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து 25 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நாங்கள் பட் நாங்கள் எமர்ஜென்சின்னு கேட்டு அங்கே இருந்த டாக்டர்ஸ் அசிஸ்டன்ட் அவங்களாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது ஸ்பீடப் பண்ணி எங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணி நாங்கள் அவங்கள போய் மீட் பண்ணோம். டாக்டர் உமாரா என்னன்னா இவங்களோட இது கிடைக்காதனால நாங்கள் இந்த நடுவில் பல டாக்டர்ஸை போய் பார்த்தோம். எல்லாருக்கிட்டையுமே எங்களுக்கு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆமா சில பேர் அந்த ஸ்டார்டிங் டாக்டர் அந்த மாதிரி நடுவில் ஒரு 2 டாக்டர்ஸ் அவங்க எல்லாம் இல்லாதவங்க கூட ஓரளவு இதுவா இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள நோய்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுங்க. யூட்ரஸ் ரிமூவ் அது எதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுல 1-2 பேர் ஓகேவா இருந்தாங்க. சோ அதுல வந்து நாங்க இவங்க கிட்ட போன உடனே அவங்க வந்து நான் சீரியஸா சொல்றேன் அவங்களுக்கு அந்த நாங்க போன டைம்ல வந்து ஒருத்தவங்களுக்கு பெயின் வந்துருச்சு. அந்த இடமே வந்து ஃபர்டிலிட்டி அண்ட் அந்த டெலிவரி அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் தான். ஸோ ஒருத்தவங்க அங்கே வந்து ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லி ஒருத்தவங்களை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு அங்கே பெயின் வந்துருச்சுன்றாங்க. ஒருத்தவங்களுக்கு இந்த பக்கம் வந்து ரொம்ப எமர்ஜென்சின்னு அவ்வளோ ஓடிட்டு இருக்கு. பட் ஸ்டில் அவங்க வந்து என்கிட்ட பொறுமையா பேசுறாங்க, பொறுமையா ஒன்று கேட்டாங்க, எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணாங்க. என்னோட இது எல்லாத்த விட ஒரு ஹைலைட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 95% இது கேன்சரா இருக்காது அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுதான் எனக்கு கொடுத்த ஹோப்பே. 5% ஆனால் நம்ம டவுட் வைக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னப்போதான் ஒரு பெரிய ரிலீஃப். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டலாவே ஃபீல் ஆகல. இட் வாஸ் லைக் அ ஹோம். அங்கே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு வீட்டில் வந்து நீங்க எப்படிலாம் வந்து இருப்பீங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஹால், ஒரு டைனிங் ஹால், ஒரு இது அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அங்க நல்ல குட்டி குட்டி குழந்தைங்கலாம் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாரும் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டா எல்லாரும் அங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் மாதிரி அம்மா அப்பா மாமனார் மாமியார் எல்லாம் ஒரு குரூப்பா அந்த பொண்ணு டெலிவரி வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு டாக்டரை பாக்குறது கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா ஒரு ஜாலியா போறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்லா எங்களை பாத்துக்கிட்டாங்க. ஒரு நர்ஸ்ல எல்லாருமே ரொம்ப பொறுமையா வந்து எங்க கிட்ட எல்லாத்தையும் பேசினாங்க. ஸோ அப்ப அவங்க சொல்லும் போது அவங்க தான் சொன்னாங்க நம்ம டிஎன்சி பண்ணலாம், இங்கே நம்ம பண்ணலாம். டிஎன்சி பண்ணி நம்ம அதை பயோப்சிக்கு அந்த ஃபர்ஸ்ட் டாக்டர் சொன்னாதே இவங்களும் சொன்னாங்க. அதை பண்ணிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கேன்சர் இல்லைன்ற மாதிரி வந்துருச்சுன்னா அதோட விட்டுறலாம், நோ ஃபர்தர் எனிதிங், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதோட நம்ம சும்மா ஒரு 6 months ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்களும் வந்து அவங்க கிட்ட கேட்டு ஒரு நாள் 26th அன்னைக்கு 26th மார்ச் அப்போ வந்து நாங்க போய் டிஎன்சிக்காக வந்து அங்க அட்மிட் அந்த டாக்டர் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அது அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி கதை. ஏன்னா நாங்க டாக்டர் பார்த்து ஒரு 1 week கழிச்சு தான் எங்களுக்கு ஆபரேஷன் டேட் வந்துச்சுன்றதுனால ஒரு 1 week கழிச்சு வச்சு அது கூட என்னதான் சொன்னாங்க உங்களுக்கு என்னைக்கு கன்வீனியன்ட்டோ அன்னைக்கு நீங்க வச்சு அந்த ஒரு 3-4 days மட்டும் வேணாம், மீதி ஏதாவது ஒரு நாள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து அந்த நடு டைம் இருந்தது இல்ல இன் பிட்வீன், அதுலதான் வந்து நீங்க எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. சரி வீடியோ இல்லைன்றப்போ சரி ஏதாவது வீடியோ போடணுன்றதுக்காக டேடியை விட்டு வீடியோஸ்லாம் ஏதோ போட்டோம். பட் எங்களால் ஃபுல்லாக எதுவுமே பண்ண முடியல, அவ்வளோ மனசில் வந்து எதுவும் இதுவாக இல்லை. ஸோ அப்போது இதுக்கு நடுவில் நாங்கள் வந்து மண்டே ஆர் சம்திங் இதுக்கு முன்னாடி மண்டே வந்து அந்த பெரிய டாக்டரை போய் மீட் பண்ணோம் இல்லையா, அவங்களோட அந்த பிபல் டெஸ்ட்னு ஒன்று பண்ணாங்கல்ல, அதோட ரிசல்ட் வந்து 1 weekல 5 daysல வரும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அந்த ஃப்ரைடேக்காக ஃபோன் பண்ணாமல் நாங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் அடுத்த மண்டேக்கு தான் ஃபோனே பண்ணோம். ஸோ அப்போ வந்து அவங்க கிட்ட வந்து கேட்கும்போதும் வந்துட்டு இன்னும் வரல அந்த மாதிரி ஏதோ வந்துருச்சு ஆனால் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி நாங்கள் அப்புறமா சரி அனுப்புங்கன்னு சரி நாங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிடுறோம் இல்லை இமெயிலுக்கு அனுப்புறோம். நாங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, இல்லை நாங்கள் உங்ககிட்ட ரிப்போர்ட்டை கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து டாக்டரை மீட் பண்ணி டாக்டர் பேசிட்டு அப்புறமா பேசுவாங்க, அப்புறம் தான் அவங்க இது தெரியும். நாங்கள் அப்போ நான் இந்த எந்த கான்வர்சேஷன்லையுமே நாங்கள் இன்வால்வ் ஆகலை. அப்பா தான் டேடி தான் வந்து இன்வால்வ் ஆனார். ஸோ அவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து சொன்னாரு நீங்க தான் சொல்லி அனுப்புனீங்களா இந்த மாதிரி ரிசப்ஷன்ல இருந்தே வாங்கிடலாம், யார் வேணா வந்து வாங்கலாம், நீ இப்ப என்ன டாக்டரை மீட் பண்ணணும்னு சொன்னீங்க. இல்ல நீங்க டாக்டரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அன்னைக்கு நைட்டே வந்து போலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணப்போ அவங்க கிட்ட கேட்கும்போது டாக்டர் இல்ல, ஆனா நீங்க அவங்கள பார்த்து தான் வாங்கி அப்படி நீங்க காலைல வந்து வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொன்னப்போ எங்களுக்கு இங்க நிறைய ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் நாங்க சொன்னோம் இல்லைங்க எங்களுக்கு டாக்டரே மீட் பண்ண வேணாம், எங்களுக்கு வந்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னப்போ இல்ல உங்களோட ரிப்போர்ட்ல ஏதோ சரியில்லை போல இருக்கு, நீங்க டாக்டரை பார்த்தே ஆகணும்னு அவங்க சொல்லிட்டாங்க, வேற வழி கிடையாது அப்படின்ட்டாங்க.
இத சொன்ன உடனேயே அப்ப அன்னைக்கு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்தாங்கல்ல, பேக் டு அகைன் மந்திரிச்சு விட்ட மாதிரி மாறினாங்க. ஆமா. ஏன்னா சரி இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப கேன்சரா இல்ல வேற ஏதாவா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் புரியல. அடுத்த நாள் வந்து டாடி என்ன பண்ணாரு, எப்படியும் நம்ம இங்க அந்த டெஸ்ட் பண்ண போறோம், இங்க வந்து அந்த இதை பண்ண போறோம். இந்த டெஸ்ட் போன 5000 ரூபாய் நம்ம வந்து தானமா கொடுத்துட்டோன்ற மாதிரி நம்ம யோசிச்சு விட்டுறலாம். வேணவே வேணாம் அந்த ரிப்போர்ட்னு வரும்போதே வந்து நம்மளுக்கு வந்தாலே பிரச்சனையா தான் இருக்கு. சோ அதனால விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அதை வந்து அடுத்த நாள் நாங்க வரலன்னு சொன்னோம். வரலன்னு சொல்லி வச்சுட்டு திருப்பி அவங்க ஃபோன் பண்ணி இல்ல நீங்க வந்துதான் ஆகணும், நீங்க டாக்டரை பார்த்துதான் ஆகணும், உங்களுக்கு ஏதோ சரியில்லை, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை. நாங்க என்ன வேணா இருந்துட்டு போதுங்க, நாங்க வேற டாக்டர் போய் பார்க்க போறோம், நாங்க உங்க பக்கமே வர போறது இல்ல, எங்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க உங்க ரிப்போர்ட்டை அப்படின்னு சொன்ன அப்புறம் அதெல்லாம் கிடையாது, இருங்க டாக்டர் பேசுறாங்க டாக்டர் வந்து பேசினாங்க. டாக்டர் பேசினப்போ வந்து இல்ல நீங்க வந்து இப்ப அது வந்து எதுவும் பிரச்சனை இல்லாத மாதிரி தெரியலாம், ஆனா யூட்ரஸ் எடுத்துறது தான் நல்லது. நீங்க வந்து ஏன்னா அவங்க இந்த வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேன்ற மாதிரி வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. நம்மளுக்கு அப்படியே எப்படி சொல்றது, அது அப்படியே மயங்கிருவோம். நம்ம வந்து ஓ ஆமா கரெக்ட், ஆமா கரெக்ட் போல, நம்ம தான் தப்பு போல, நீ வாழறதே தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க அழகா பேசுறாங்க. அப்படி பேசி இப்படியே இவ்வளவு பெரிய கிளினிக் கட்டிட்டாங்கல்ல. சோ அப்ப நான் அதோட முடிஞ்சிருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இல்ல அவங்க என்ன அப்ப வந்து எங்க டாடி அழகா கேட்டார், என்னங்க கேன்சரா? இல்ல கேன்சர் இல்ல அப்படினாங்க. இப்ப கேன்சர் இல்ல, நாளைக்கு வரலாம்ல, வர மாதிரி ஒரு இது இருக்குன்னாங்க. வர மாதிரியான எல்லா அறிகுறியும் இருக்கு, சோ அவங்க யூட்ரஸ் எடுத்துறது தான் நல்லது அப்படின்னா அவரு எங்க டாடி செம்ம ஹேண்டில் பண்ணாரு. சீரியஸா அவர் மாதிரி யாருமே ஹேண்டில் பண்ணிருக்க முடியாது. நானா தான் அவ்வளவு கத்தி இருப்பேன், கலாட்டா பண்ணிருப்பேன், கோவமா திட்டி இருப்பேன். அவர் அழகா சொன்னாரு. என்ன சொன்னாரு, அவர் வந்து எல்லாம் சூப்பருங்க, ஆனா அவங்க வந்து உங்ககிட்ட வர மாட்டாங்க, அவங்க வேற ஒரு டாக்டரை போய் மீட் பண்றாங்க. அவங்க வந்து போன டாக்டர் கிட்ட அவங்களோட ஃபேமிலி டாக்டர் கிட்டே போறேன்னு சொல்லிட்டாங்க. அங்க இருந்து அவங்க வர நான் வந்து அவங்க கிட்ட எதையும் சொல்லலாம் முடியாதுங்க, ஏன்னா அவங்க வந்து இதான் ஆபரேஷன் பண்ணிக்க போறாங்க, நான் பண்ணிக்க போறது கிடையாது. சோ நீங்க என்கிட்ட நீங்க எது சொன்னீங்கனாலே கூட இருந்துட்டு போட்டுமே இருக்கட்டும் பரவாயில்லன்ட்டாரு. சோ அது வந்து அவர் நல்லாவே ரொம்ப சாஃப்ட்டா பேசி ஒரு செமையா ஹேண்டில் பண்ணிட்டாரு. அதனால எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வேணா, நாங்களும் உங்களை வந்து மீட் பண்ண வரலன்ட்டாரு. அது வந்து இல்ல நீங்க சொல்லுங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு ஒரு போர்டு போட்டாங்க. இவர் கேட்டார் எவ்வளவு ஆகும் அப்படின்னா, அந்த 1.7 தானே அப்படி. நீங்க தான் 1.7 ஆகும்னு சொன்னீங்களேங்க, அவ்வளவுலாம் எங்க கிட்ட வந்து இப்போதைக்கு அஃபோர்ட் பண்றதுக்கு இல்ல அப்படின்னு வந்து யார் சொன்னான்ற மாதிரி இருந்தாங்க. யார் சொன்னா? இவங்க தான சொன்னாங்க. ஆமா அவங்க தான சொன்னாங்க. நான் வந்து நீங்க தானங்க சொல்லி அனுப்பியிருக்கீங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல அப்படின்னு. அப்புறம் வெறும் 80. இந்த சென்னை மாநகரத்திலேயே நாங்க எங்கள மாதிரி சீப்பா பண்றவங்க யாருமே கிடையாது. நாங்க லாப்ரோஸ்கோபில யூட்ரஸ கட் பண்ணி எடுத்துருவாங்க. அவங்களுக்கு இப்ப கேன்சர் இல்ல, சோ நெறிக்கட்டிலாம் எடுக்க தேவையில்ல. அந்த நெறிக்கட்டி என்னன்னே தெரியல, அது வேற அவங்க சொல்லிருந்தாங்க. அது எடுக்க தேவையில்ல, அது அப்படியே விட்டுலாம், அவ்வளவுதான், எல்லாம் ஓவர், அவ்வளவுதான் முடிஞ்சு போய் ஜாலி அப்படியே என்ஜாய் பண்ணலாம் அவங்க அப்படின்னா. அதோட வந்துட்டோம், அதோட போனை கட் பண்ணிட்டாரு. இங்க அதோட நாங்க சீதாபதி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்க ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாங்க. அங்க இருந்த என்ன சொல்றது, உமாராம், ஆமா அங்க இருக்க நர்சிங் ஸ்டாஃபா இருக்கட்டும், இல்ல அங்க வந்து இருக்க ஆயாமாவா இருக்கட்டும், அம்மா பாத்துக்கிட்டதோ, குளிப்பாட்டி விட்டதோ, ஏன்னா அந்த அந்த ஆபரேஷன் அந்த டிஎன்சி முடிச்சுட்டு வந்துட்டோன்னே ஒரு அம்மா வந்து எப்படி வந்து குளிப்பாட்டிடுவாங்களோ அந்த மாதிரி அவங்க பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து அது வந்து லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்ததுனால இடுப்புல இருந்து ஃபுல்லா மாறிடுச்சு. என்னால எழுந்து நிக்கவே முடியல. ஸோ எனக்கு வந்து ஒரு யூரின் பாஸ் பண்ணணும்னாலும் எதுவாக இருந்தாலும் அவங்க என்னை பிடிச்சிட்டு போய் என்னை வந்து ஃபுல்லாக சுடு தண்ணி போட்டு. பட் இது ஒரு வெறும் டே கேர் ப்ரொசீஜர் தான். காலையில் நாங்கள் ஒரு 5:45க்கு போனோம், ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock அந்த மாதிரி நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு இளநீ, ஆப்பிள் ஜூஸு, அதுக்கப்புறம் சாப்பாடு, நல்லா மீல்ஸ் சாப்பாடு, காஃபி, சுண்டல் இதெல்லாம் கொடுத்தாங்க அம்மாவுக்கு. அங்கே நானுமே வந்து போய் மீல் சாப்பிட்றதோ வந்துட்டு ரொம்ப நாமினலான ரேட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இது அரவுண்ட் நாங்கள் இவ்வளோ இடத்துக்கு போயிட்டதுக்கு அப்புறமும் கூட இந்த இடத்துல கொடுத்த ஒரு நிம்மதி, ஏதோ பெட்ரூம்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது எதுக்காக உங்களுக்கு எல்லாம் சொல்றோம்னா, உங்களுக்கு நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் நாங்க ரெக்கமெண்டேஷன்லாம் எதுவும் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா போலாம், போகாம இருக்கலாம். பட் எல்லாரும் வருஷம் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுங்க. அதுல ஒரு சின்ன மாறுதல் தெரியும். ஏன்னா எங்களுக்கு வந்து 2024ல அம்மா எடுத்த ஸ்கேனுக்கு முன்னாடி 2023ல எடுத்த ஸ்கேன்ல அது 3 mm இருந்திருக்கு. 2024ல அது 5 mm இருக்கு. நாங்க அதை கவனிக்கல. ஆனா வந்து இந்த அடுத்ததுக்கு வந்து 14 mm ரொம்ப பயங்கரமான டிராஸ்டிக் சேஞ்ச் தான். பட் அது உங்களால ஏதோ ஃபைன் பண்ண முடியும். ஸோ 6 months ஒன்ஸ் ஒரு 1 year இயர்லி ஒன்ஸ் ஆகுது நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சாதா அல்ட்ராசவுண்ட் எடுத்துக்கிறதுன்றது ரொம்பவே நல்லதுங்க. உங்களோட உடம்பை தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் மாட்டிப்போம். நம்ம 4 பேர்கிட்ட கேளுங்க, அவங்க எக்கச்சக்க ஒப்பீனியன்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல நிறைய பேர் இவங்க கிட்ட போங்க, இவங்க மட்டும் தான் தேவையில்லை. ஏன் ஒருத்தர்
போங்க நீங்க ஒரு 15 டாக்டர்ஸ் கிட்ட கூட நீங்க வந்து அது நீங்க செலவாகிறத நீங்க செலவா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நீங்க வைக்க போற செலவு பயங்கரமா இருக்கும். இப்ப நான் அவங்க வந்து ரொம்ப நாங்க காட்லி, அவங்க தான் கடவுள், அவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் டிசிஷன் எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நான் தான் படுத்துட்டு இருக்கணும். ஏன்னா நான் இந்த அம்மாக்கு நடந்துட்டு அப்புறமா தான் நாங்க யார்கிட்ட ஃபோன் பண்ணாலும் ஃபேமிலியில ஒருத்தருக்காவது வந்து இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் ஒன்று யூட்ரஸ் எடுத்துட்டாங்க, இல்ல யூட்ரஸ் எக்கச்சக்கமா வந்து இந்த இதை வந்து பாலிப்ஸ்னு சொன்னாங்க, ஒரு நாக்கு மாதிரி ஒரு growth அதுல இருந்து வெளியில வர்றது. அதுதான் வந்து சின்ன பசங்களுக்கும் வருமா? ஆமா. இதுல என்னன்னா இது வந்து பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கிற ஒரு மென்ஸ்ட்ரேட்டிங் பீரியடா இருந்துச்சுன்னா அது பீரியட்ஸாவே வெளியில வந்துரும். பட் சம்டைம்ஸ் அது நிக்கிறதால தான் அது பாலிசிஸ்டிக் சிண்ட்ரோம்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டே இருக்குன்றதுனால யூட்ரஸ் எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு அவளும் அங்கதான் போய் பார்த்தாலாம். அந்த பொண்ணுக்கு 1 இயரா வந்து வரவே இல்லை, பீரியட்ஸே வரலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெறும் 11th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருந்தது. சின்ன குழந்தை பாவம், ஓவர் வெயிட் போட்டு ஃபேஸ் எல்லாம் வந்து என்னென்னமோ டாட்டா வர ஆரம்பிச்சு, அதுக்கு ரொம்ப பயங்கர ஒரு மாதிரி விகாரமா ஃபேஸ்லாம் மாற ஆரம்பிச்சோன்னு அது கோவிட் டைம்ன்றதுனால போக முடியாம சரி வேற வழியே இல்லை, இந்த குழந்தை இப்படி அவஸ்தைப்படுதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வயிற்றுல எவ்வளோ பெரிய கட்டி இருக்குதான், சின்ன குழந்தை தான். ஸோ எல்லாருக்கும் எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லாமே வரும். தயவு செஞ்சு யாரும் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காதீங்க. இதுக்காக தான் எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்கிறோம். இதனால ஒரு எங்களுக்கு இந்த ஒரு மாதம் நாங்கள் கோ த்ரூ பண்ண ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கொடூரம். ஏன்னா இது நல்ல அதான் அடிடா இன்னுமா உயிரோட இருக்கன்ற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தது. வெறும் ஃபினான்ஷியலா ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்தது, மென்டலி பீஸ் போயிடுச்சு, பிசிக்கலா வந்து நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்க முடியல. கூடவே வந்து நாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிற வழியில என்னென்னத்தையும் மறந்தேன். நான்லாம் வந்து பேகை எடுத்துக்கல, தண்ணி பாட்டில் எடுத்துக்கல, எதுவும் சில ஃபைல் எல்லாம் விட்டுட்டோம். அப்படி ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு திரும்பி வந்துட்டோம். அப்புறம் இன்னொரு நாள் போய் அந்த மாதிரி நாங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல பில்லியன் ரைடரா இருந்த அம்மா பின்னாடி அன்னைக்கு வந்து எல்லாம் கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மழை வேற அன்னைக்கு வர ஆரம்பிச்சிச்சு. மழையில போய் மாட்டிக்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர முடியாதோ என்னமோ. சரி அன்னைக்கு நடந்துச்சு எல்லாமே, மழை திடீர்னு வந்து. ஆமா அவ்வளவு நாள் வெயில், அன்னைக்குன்னு பார்த்து மழை. சரின்னு அது ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டோமேன்றதுக்காக அடிச்சு புடிச்சு. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கல, அது அவ்வளவு இது பண்ணி கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ஆட்டோ ஃபோன் பண்ணா அந்த டைமுக்கு ஆட்டோல வந்து என்ன சொல்றது, ஆட்டோலயே வந்து அந்த இதுல ஆப்ல வந்து ஆட்டோக்கு வந்து 150 ரூபா அப்படின்னு சொன்னா ரவுண்டா 1000 ரூபா கொடுங்க, ரவுண்டா 500 ரூபா கொடுங்கன்னு போன் பண்ணி சொல்றாங்க. 100 ரூபாயில 150 ரூபா ரவுண்டா எப்ப 1000 ரூபா ஆச்சு அப்படிலாம் தெரியல. சோ அப்போ ஆட்டோ பண்ண முடியல. காரங்களும் இதே தான் சொல்றாங்க, ரவுண்டா 1000 கொடுத்துருங்க, இல்லைன்னா கேன்சல் பண்ணுங்கன்றாங்க. புரியல. அப்ப நான் என்ன பண்ணேன், வேற வழியே இல்லைன்னு என்னோட வண்டி எடுத்துக்கிட்டேன். நாங்க போனப்போ வந்து பில்லியன் ரைடர்ல இது அம்மா வந்து ஹெல்மெட் போடல. அது அங்க வந்து போற ரோட்ல வந்து ஏதோ ஒரு ரோட்ல வந்து அந்த மேல இருந்து கேமரா போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புனாங்க. நாங்க அப்போ வந்து அது கீழே போட்டிருந்தது, உங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா ஏதாவது சொல்லணும் எங்க கிட்ட அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ், ஒரு எமர்ஜென்சியா இருந்தோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க சொல்லணும்னா நீங்க அந்த இது கரெக்டான ப்ரூஃபோட நீங்க வந்து சொன்னீங்கன்னா நாங்க இதை கன்சிடர் பண்றோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி நாங்க அதுல வந்து எங்களோட எல்லாத்தையும் நாங்க போன டைம்ல இருந்து நாங்க அங்க இருந்தது எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டலோட அந்த இதுல கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து அனுப்பியாச்சு. எங்களோட பர்சனல் அப்படின்னு கூட நாங்க பாக்கல, நாங்க எல்லாத்தையுமே அனுப்பிட்டோம். அனுப்பி இதான் ப்ராப்ளம், அன்னைக்கு ஒரு நாள் எங்களால நாங்க இவ்வளவு இதுவா இருந்தோம், ஸ்ட்ரெஸ்ல எமர்ஜென்சில எங்களால இதை பண்ண முடியல அப்படின்னு நாங்க சொல்றப்பையும் அஃப்கோர்ஸ் அங்க இருக்கிறவங்க வந்து அந்த சைட்ல வந்து எங்களுக்கு ரொம்ப மனுஷங்க டைப் பண்ண மாதிரி தெரியல, கம்ப்யூட்டரே வந்து ஆன்சர் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்க உங்க சிச்சுவேஷன்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், ஆனா நீங்க பெரிய கொலகுத்தம் பண்ணிட்டீங்க, அதனால நீங்க வந்து பே பண்ணிடுங்க அப்படின்னாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆல் ஆர் ஃபைன். ஆனா ஒரு விதத்துல ஒவ்வொருத்தவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க, அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்றத வந்துட்டு பாக்குறதுக்கு அளவுக்கு கூட இல்லாம எல்லாருமே இப்படி போயிட்டு இருக்காங்க. அப்ப நாங்களாம் வந்து ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே வந்து அங்க போயிட்டு இருக்கும் போதே முன்னாடி வந்துட்டு ஒரு 4-5 பீப்புள் ஒரே வண்டியில வந்து போறாங்க. டப்பு 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 டப்புன்னு திருப்பி போறவங்க இருக்காங்க, அநியாயம் பண்றவங்களா இருக்காங்க, வீடியோ எடுத்துக்கிட்டு கார் ஓட்டுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன ரூல்ஸ், அவங்களுக்குலாம் இதெல்லாம் பண்றீங்களா இல்ல அவங்களுக்கும் தான் போதா இதெல்லாம் தெரியல. பட் நம்மளுக்கு இது நடந்துச்சு, அதுக்கு 1000 rupees பே பண்ணிட்டோம். சும்மாவே விட்டுருங்களேன். இந்த ஹோப் குடுக்குற மாதிரி இந்த மெசேஜ் எல்லாம் என்னத்துக்கு, நீங்க எங்களுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த நாங்க இருக்கோம், நாங்க அக்செப்ட் பண்ணாங்க, புரிஞ்சுப்போம், புரியுது உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது, ஆனா பே பண்ணிடுங்க. அல்ல நீங்க பண்ணது பெரிய அஃபென்ஸ் ஆச்சே, அதனால நீங்க பே பண்ணி ஆகணும். சோ அதுதான் எங்களுக்கு வந்து இருந்தது, பே பண்ணியாச்சு. நாங்க நீங்க இந்த மெசேஜ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நெஞ்சம் ஏதோ உங்களுக்கு இருந்த ஆறுதல எங்களுக்கு இல்லாம போயிருக்கோம்ல. எங்க ஆல்ரெடி போட்டு கண்ணா பின்னான்னு எல்லா இடத்துல இருந்து அடி வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல இதை மெசேஜ் பண்ணுங்க அது இது. ஏன்னா இங்க முதல்ல அதுல பே பண்ணணும்னு வந்ததுல நான் இருந்தேன், சரி பே பண்ணலான்னு போனா அதுவும் இல்ல, தனியா சலான் வருமா. 7 நாள் கழிச்சு சலான் வந்து ஐயோ இந்த ப்ராசஸும் புரியல, இந்த இதுவும் புரியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நாங்க வந்து இதுக்கு முன்னாடி யாரா எங்களோட சேனல் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு லேடி வந்து எங்க இருந்தோ எங்கேயோ கிராஸ் பண்ணி 3-4 கார் டப்பு 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 டப்புன்னு வந்து பிரேக்கை போட்டு எங்க வண்டி போய் இடிச்சு எங்களுக்கு அதுக்கு வந்து பயங்கரமா செலவாச்சு. என்னோட விரல் மடக்க முடியல. அந்த கேஸ் அந்த இதுல பார்த்தா அந்த லேடிக்கு வந்து நீங்க புடிச்சிருக்கணும், அவங்க வந்து ஃபைன் வாங்கி இருக்கணும், இல்ல எதுவுமே நடக்கல. எங்களை ஏதோ ஒரு மனுஷனா கூட கன்சிடர் பண்ணல.
இத்தனைக்கும் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் நாங்க எங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நாங்க பாக்குறதுக்குள்ளேயே ஐயோ ஆட்டோ 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 ஏறி 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 இதுல ஒருத்தவங்க சொன்னாங்க தலையில அடிபட்டு தலையில இருந்து ரத்தம் ஊத்துது. நாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, எங்க இருந்து ரத்தம் வருதுன்னு. ஒண்ணுமே ரத்தமே வரல. அங்க இருந்து உடனே அந்த ஆட்டோக்காரர் இங்க கூட்டு வந்ததுக்கு 250 ரூபா கொடுங்க, 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. சோ அதாவது வந்து செத்தா கூட வந்துட்டு பணம் பொழைக்கலாம், எப்படி வந்து பணம் பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசிக்கிற ஒரு சொசைட்டியா வந்து நம்ம சொசைட்டி மாறிட்டு இருக்கு. இன்னும் நிறைய வந்து சொல்லணும்னா சொல்லலாம், பட் நாங்கள் எதுவுமே வந்து சரி இதோட விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எங்களோட பாட்டிக்கு வந்து இங்கே அம்ஜிகரையில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து நடந்து கால் பிளாடர் ஸ்டோனுன்னு போனாங்க. உள்ள போனவங்களை அட்மிட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு அந்த கால் பிளாடர் ஸ்டோனை வந்து விட்டாங்க. நிமோனியா வந்து அவங்க அட்டாக் ஆயிடுச்சுன்னாங்க, கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ணணும், அது பண்ணும் இது பண்ணும், 2 days வென்டிலேட்டர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து இறந்துட்டாங்க. இதுதான் வந்து எங்களுக்கு நடந்தது. 7 daysல எல்லாமே ஓவர். சரி இது எங்களுக்கு தான் நடந்தது அப்படின்னு பார்த்தேன்னா, அவங்க இறந்தது வந்து இது பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு சுகரே இல்லாதவங்களுக்கு ஹை டயபெட்டிஸ் பேஷண்ட், பிபி இல்லாதவங்களுக்கு எக்கச்சக்க பிபி, அப்புறமா வந்து எல்லாரும் என்ன ஹார்ட் அட்டாக், பிரெயின் டெட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று போடல, மற்றபடி செப்டிக் ஷாக், செப்டிக் அது எல்லாத்தையுமே போட்டாங்க. இதே கதையை எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களோட ஹஸ்பண்டுக்கு நடந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டோட ஒரு வயித்துல வந்து ஹெர்னியா ஆபரேஷனுக்காக போனவரு, அவருக்கு இதே கதை சேம் நிமோனியா லிவர். ஒரு வாரத்துல அவர் ஹாஸ்பிடல், அதுவும் அந்த டைம் நிறைய கோவிட் வேற இருந்தது. ஆனா இன்னைக்கு வரைக்குமே என்னோட ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு இதே கதையை சொன்னாங்க. பட் நல்ல வேலை அவங்க பொழைச்சிட்டாங்க. எப்ப அது ஒரு பெரிய ரிலீஃப். பட் இதே கதையை எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்க சைட்லயும் யாராவது ஒருத்தருக்கு நிமோனியா, அடுத்து வந்து இது கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா இதுதான் அவங்க பண்ண போற ஆர்டர். ஏன்னா இந்த ஆர்டர் என்னமோ வந்து இதோட நான் ஒரு 10 பேருக்கு இதே ஆர்டர் அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டுட்டேன். இது என்ன ஆர்டர், என்ன இது? ஏன்னா எங்க பாட்டி போனதுக்கு ட்ரிபிள் த சைஸ் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவங்க இறந்தோடனே எங்களால பார்க்கவே முடியல. ஃபுல்லா வந்து என்ன சொல்றது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல போட்டு மம்மிஃபை பண்ற மாதிரி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஒரு கொடூரம்லாம் வந்து பார்க்க வேணாம். இதுனா கொஞ்சம் எல்லாரும் வந்து என்ன சொல்றது, ப்ரிகாஷனரியா வந்து இருங்க. இந்த கால் பிளாடர் ஸ்டோன்க்குலாம் என்ன ப்ரிகாஷன் எடுக்கிறதுன்னு கூட தெரியல. அவங்க கால் பிளாடர் ஸ்டோன்ல வச்சுக்கிட்டே ஒரு நல்லா தான் இருக்கிறாங்க. நீ எடுக்க போனதுதான் பிரச்சனை போல இருக்கு. ஓகே, சோ ஹெல்த் பாத்துக்கோங்க எல்லாரும். நம்பி ஆனா எல்லா டாக்டர்ஸும் இதுல கெட்டவங்க, எல்லா டாக்டர்ஸும் நல்லவங்க அப்படி நாங்க சொல்லவே வரல. நம்ம நல்ல டாக்டரா நமக்கு அமையிறது நம்மளுக்கு அதுவும் ஒரு பெரிய குடுப்பனை. அப்படி இருந்தாதான் முடியும். இல்லனா நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் பார்க்க வேண்டியது. 15 to 20 டாக்டர்ஸ் நீங்க வந்து போய் பார்க்கணும்னாலோ அதுல உங்களுக்கு 20,000 ரூபாய் செலவாகுது, 30,000 ரூபாய் செலவாகுதுன்றத நீங்க பாத்தீங்கன்னா அந்த சைடுல உங்களுக்கு வந்து லட்சமா வந்து செலவு வைக்கிறதுக்கு வேற விஷயம் எல்லாம் பார்த்தனா எங்களுக்கும் 1 lakhக்கு செலவாயிடுச்சு இப்போதைக்கு. இந்த ஒரு என்ன சொல்றது 3-4 மாசத்துக்குள்ளேயே. ஆனா வந்துட்டு ஏதோ நிம்மதியா வெளில வந்தோம்ல, அவ்வளவுதான். அதுதான் நம்மளோட பணம். நமக்கு எப்படி சாபக்கேடு நம்ம வந்து செலவு பண்ணி தான் ஆகணும். ஆனா செலவு பண்ணிட்டு ஒரு நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா அந்த செலவு பண்ணது ஒண்ணும் தெரியாது. தயவு செஞ்சு எல்லாரும் போய் ஏன்னா பாட்டிக்கு வந்து யாரோ வந்து அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்குறாங்க இப்படிலாம் அதெல்லாம் போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வாயாலையா எவ்வளோ பேர் எவ்வளோ டாக்டர்ஸை பற்றி சொல்கிறாங்க, அவங்களோட ரெப்புடேஷன் என்ன, அவங்கள பற்றி என்னன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகும். நம்ம எமர்ஜென்சினா ஒரு டாக்டர் கிட்ட போயிடுறோம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அது உங்களுக்கு அவ்வளோ எமர்ஜென்சியாக இல்லாத பட்சத்தில் யோசிச்சு போங்க, மாட்டிக்காதீங்க. நல்ல டாக்டர்ஸும் இருக்காங்க உண்மையிலேயே. அவங்கலாம் என்ன சொல்கிறது தேவதைகள் தான். நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கவங்க யாரும் தப்பாக சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. பட் இந்த மாதிரி டாக்டர்ஸும் இருக்காங்க. எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் இது மூலியமாக சொல்லி இப்போ வந்து அந்த பயாப்சியில் அனுப்பி கேன்சர் இல்லை அப்படின்னு வந்து எங்களுக்கு இந்த ஒரு 2 days முன்னாடி தெரிஞ்சதுனால நாங்கள் இப்போ ஒரு நிம்மதியாக இந்த வீடியோவை பண்ணிட்டு இருக்கோம். இது கேன்சராக இருந்திருந்தது அப்படின்னா வந்து எந்த நிலைமையில இருந்திருப்போம்னு தெரியல. ஸோ இது வரைக்கும் ஏதோ நல்லதாக நடந்துருச்சு. அந்த நல்லதாக உங்களுக்கும் நல்லதாக தான் நடக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரிகாஷனரியாக நம்ம இருந்துடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குது, ஐ நோ. பட் ஸ்டில் நாங்கள் இதை சொல்லணும்னு நினச்சோம். ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாருனா லேடிஸ்க்கு பிரச்சனை, சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இதுலேயே பார்த்தோன்னா நிறைய பேர் கேட்கும் போதெல்லாம் எனக்கு கூட அப்படி இருந்துட்டு தான் இருக்குது. பட் நான் இப்போதைக்கு போகிறதா இல்லை ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுவும் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விட்டுறாதீங்க. நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு விட்டுறவும் கூடாது, ரொம்ப பயந்துக்கவும் கூடாது. ரெண்டுத்துலேயும் நம்ம ஒரு கரெக்டான ஒரு டாக்டர் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாரும் அவங்கவுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.